Hi students, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது Z transform. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா Z transform ஆஃப் a discrete time signal x of n. ஸோ அதோட டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம். x of z is equal to Z transform of x of n is equal to summation n equal to minus infinity to plus infinity x of n z power minus n. ஸோ டெஃபினேஷன் ஃபார் Z transform நம்ம பார்த்தோம். அடுத்து ஒன் சைடட் சீக்வன்ஸ், டூ சைடட் சீக்வன்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்து ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து ஃபைனைட் டியூரேஷன் சீக்வன்ஸ் நம்ம பார்த்தோம், ரைட்டுங்களா? ஸோ அதில் வந்து ரைட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ், அடுத்து டூ சைடட் சீக்வன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ROC இஸ் எக்ஸப்ட் Z equal to 0. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இஸ் எக்ஸப்ட் Z equal to infinity அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து டூ சைடட் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ROC இஸ் எக்ஸப்ட் Z equal to 0 and Z is equal to infinity அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபினைட் டியூரேஷன் சீக்வன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃபினைட் டியூரேஷன் சீக்வன்ஸ், ஸோ இன்ஃபினைட் டியூரேஷன் சீக்வன்ஸில் உள்ள சிக்னல்ஸ்க்கெலாம் எப்படி Z transform and ROC கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம கொஸ்டின் வந்து x of n is equal to a power n u of n. ஸோ இந்த சிக்னலுக்கு எப்படி Z transform கண்டுபிடிக்கிறது, ROC கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ x of n is a power n u of n. ஸோ infinite duration sequence இது. It is also a causal signal. ஸோ Z transform is x of z is equal to summation n equal to minus infinity to plus infinity x of n z power minus n. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ summation n equal to minus infinity to plus infinity x of n is a power n u of n multiplied by z power minus n. சரி சார், இதுக்கப்புறம் எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே u of n இருக்கு இல்லையா? ஸோ u of n, ஸோ u of nங்கிறது ஸ்டெப் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்டெப் ஃபங்க்ஷன் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி மட்டும்தான் வேல்யூஸ் இருக்குது. மைனஸ் இன்ஃபினிட்டியில் to minus 1 வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் கிடையாது. இட் இஸ் 0. ஸோ லிமிட்டை நம்ம என்ன எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்னா u of n இருக்கிறதுனால ஸோ லிமிட் n equal to 0 to infinity a power n. u of n ஓட வேல்யூ வந்து மேக்னிடியூட் இஸ் 1. ஸோ 1. ஸோ z பவர் மைனஸ் n. சரியா? ஸோ இப்படி மாற்றிருக்கோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சிம்பிளிஃபை பண்ணணும். சரி, எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா we have a standard formula. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா summation n equal to 0 to infinity a power n is equal to 1 divided by 1 minus a எப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ 0 to infinity இருக்கணும் a power n. ஸோ ஏங்கிறது எனி கான்ஸ்டன்ட். இப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் இஸ் 1 by 1 minus a. ஸோ இந்த மாடலுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டேர்ம்ஸை மாற்றிக்கணும். சரி சார், இங்கே என்ன இருக்குன்னா a power n z power minus n இருக்குது. ஸோ z பவரில், அதாவது பவரில் வந்து பாசிட்டிவ் n தான் நமக்கு வரணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ n equal to 0 to infinity a z power minus 1 whole power n அப்படின்னு நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணாலும் என்ன கிடைச்சிரும் எனக்குன்னா a power n z power minus n தான் கிடைக்கும். ஸோ நான் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்மளோட ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு. n equal to 0 to infinity 0 to infinity இருக்குது. ஸோ a z இன்வர்ஸ்ங்கிறது வந்து கேன் பி கன்சிடர்ட் as a. ஸோ இந்த ஃபுல் டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே உள்ள ஏங்கிறது எனி கான்ஸ்டன்ட் தான் சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் இங்கே a z இன்வர்ஸுங்கிறது இந்த இடத்துல கேன் பி கன்சிடர்ட் as a. ஸோ a power n. ஓகேவா? ஸோ ஐ கேன் ரைட் இட் as இந்த ஃபார்மேட் ஆஃப் 1 divided by 1 minus ஏக்கு பதில் இங்கே என்ன இருக்குது a z இன்வர்ஸ். சரியா? ஸோ இதை திரும்ப இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 divided by 1 minus I can write it as a by z. ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கோங்க டினாமினேட்டில். இப்போ z மைனஸ் a டிவைடட் பை z. ஸோ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டில் இருக்க z மேலே வந்துச்சுன்னா நியூமரேட்டில் வந்துடும். ஸோ z டிவைடட் பை z மைனஸ் a. x of a is equal to
z divided by z minus a. So this is the z transform. இப்போ நம்ம ROC கண்டுபிடிக்கணும். ஸோ ROC எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ROC. ஸோ ROCக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எங்கேருந்து இந்த டேர்ம்ஸ் கொண்டு வரணும்னா இந்த 1/1 மைனஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஏ இசட் இன்வெர்ஸ்லேருந்து தான் கொண்டு வரணும். ஸோ ஏ இசட் இன்வெர்ஸ் லெஸ் தென் 1 அப்படின்னு கொண்டு வரணும். ஓகேவா? சரி சார், இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ROC கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஏ பை இசட் லெஸ் தென் 1. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஏ லெஸ் தென் இசட். ஸோ விச் கிவ்ஸ் இசட் இஸ் கிரேட்டர் தென் ஏ. ஸோ ROC இஸ் இசட் கிரேட்டர் தென் ஏ. சரி சார், இதை எப்படி சார் டினோட் பண்ணுறது? ஹவு டு டினோட் திஸ் கிராஃபிக்கலி அப்படின்னு பார்த்தோம்னா I am considering my ROC in Z plane. Okay? So this is real part, this is imaginary of Z, this is real part of Z. So இங்க ஏங்கிறது நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா I am considering this A as a radius. A as the radius of a circle. So consider this as a circle with radius A. So இப்போ வந்து what is the region of convergence அப்படின்னு பார்த்தோம்னா Z greater than A. So ஒரு சர்க்கிள், அதோட சர்க்கிளோட ரேடியஸ் வந்து ஏக்கு வெளியே தான் நம்மோட ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருக்கு. ஓகேவா? So region of convergence is outside the circle with radius A. Right? So technically எழுதும்போது ROC is region of convergence lies outside the circle with radius A. ஸோ சர்க்கிள் ஒன்று இருக்கு, அதோட ரேடியஸ் வந்து A. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் ஏக்கு வெளிப்பக்கம் தான் நம்மளோட ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருக்கு. ROC லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள் வித் ரேடியஸ் A. சரியா? ஸோ திஸ் இஸ் இந்த மாதிரி உள்ள சிக்னல். திஸ் இஸ் காசல் சிக்னல் A power n U of n. சரியா? ஸோ அடுத்து second type of problem. So second type of problem என்ன அப்படின்னு பார்த்தோம்னா x of n is equal to minus b power n u of minus n minus 1. So இது என்ன type அப்படின்னு பார்த்தோம்னா this is anti-causal sequence. சரி சார், இந்த மாதிரி உள்ள சம்முக்கெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது Z transform அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். So x of z is equal to summation n equal to minus infinity to plus infinity x of n z power minus n. So this is equal to summation n equal to minus infinity to plus infinity. Our x of n is minus b power n u of minus n minus 1 z power minus n. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆஃப் எனுக்கு பதில் கொடுத்துருக்க சிக்னல் எடுத்து நம்ம இப்போ எழுதிட்டோம். சரி சார், அடுத்து we need to simplify this. எப்படி சார் சிம்பிளிஃபை பண்ணுறது இன்னும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ u of n இருக்கு இல்லையா? ஸோ u of minus n minus 1. ஸோ u of minus n minus 1ஓட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ u of minus n minus 1ஓட ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெளிவுபடுத்திப்போம். ஸோ n magnitude. So u of n எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 0 1 2 3. So u of n lies between 0ல அதோட magnitude 1, 1ல அதோட magnitude 1, 2ல அதோட magnitude 1, 3ல அதோட magnitude 1.
ஸோ ஜீரோலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இட் ஹேஸ் தி மேக்னிடியூட் 1. சரியா? ஸோ திஸ் இஸ் யூ ஆஃப். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா யூ ஆஃப் மைனஸ் என் கொண்டு வாங்க. ஓகேவா? ஸோ யூ ஆஃப் மைனஸ் என் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதை டைம் ரிவர்சல் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் என், திஸ் இஸ் மைனஸ் என், ஸோ திஸ் இஸ் 0. 0ல் அதோட மேக்னிடியூட் ஆஸ் யூஷுவல் 1 தான் இருக்கும். ஸோ 1ல் உள்ள மேக்னிடியூட் மைனஸ் 1க்கு வந்துடும், 2ல் உள்ள மேக்னிடியூட் மைனஸ் 2 சாம்பிளுக்கு வந்துடும், 3யோட மேக்னிடியூட் மைனஸ் 3 சாம்பிளுக்கு வந்துடும். அப்படி பார்க்கும்போது மைனஸ் 1க்கு மைனஸ் 2 மைனஸ் 3 அப் டு மைனஸ் n வரைக்கும். ஸோ இது வரைக்குமே நம்மளோட மேக்னிடியூட் வந்து 1. அப்போ இந்த 1 2 3 இங்கெல்லாம் என்ன சார் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் 0, திஸ் இஸ் 0, திஸ் இஸ் 0. ஸோ திஸ் இஸ் u ஆஃப் மைனஸ் என். சரியா? ஆனால் நமக்கு என்னதான் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐ நீட் u ஆஃப் மைனஸ் என் மைனஸ் 1. ஸோ மைனஸ் என் மைனஸ் 1. ஸோ ஒரு சாம்பிள் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். சரி சார். ஸோ ஒரு சாம்பிள் ஷிஃப்ட் பண்ணால் என்ன சார் ஆகும்? ஸோ இந்த படத்துலேருந்து நம்ம டெரைவ் பண்ணுவோம். ஒரு சாம்பிள் ஷிஃப்ட் பண்ணால் ஸோ 0 1 2 3 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் என் என். சரி சார். யூ ஆஃப் மைனஸ் என் மைனஸ் 1. ஸோ ஒரு சாம்பிள் டிலே பண்ணால் சாரி ஒரு சாம்பிள் ஷிஃப்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் 1 ஒரு சாம்பிள் ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த 0ல் உள்ள சாம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு சாம்பிள் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த 0ல் உள்ள சாம்பிள் இஸ் ஷிஃப்டட் டு மைனஸ் 1. அப்போ இந்த 0ல் உள்ள மேக்னிடியூட் 1 என்ன ஆகிடும்னா 0ன்னு ஆகிடும். ஸோ இந்த 1 வந்து ஒரு சாம்பிள் இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ மை சிக்னல் இஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பதில் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் மை மேக்னிடியூட் இஸ் 1. ஸோ 0ல் அதோட மேக்னிடியூட் 0, 1ல் அதோட மேக்னிடியூட் 0, 2ல் அதோட மேக்னிடியூட் 0, 3ல் அதோட மேக்னிடியூட் 0. ஸோ திஸ் இஸ் u ஆஃப் மைனஸ் என் மைனஸ் 1. ஸோ ரேஞ்ச் வந்து மைனஸ் 1 டு மைனஸ் இன்ஃபினிட்டி. சரியா? ஓகே சார். ஸோ இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மேஷன் n ஈக்குவல் டு ஸோ u ஆஃப் மைனஸ் என் மைனஸ் 1 அப்படின்னு வரும்பொழுது என்னோட ரேஞ்ச் பிகம்ஸ் மைனஸ் 1 டு மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் b பவர் n. இதோட u ஆஃப் மைனஸ் என் மைனஸ் 1ஓட மேக்னிடியூட் 1. ஸோ z பவர் மைனஸ் n. சரியா? ஸோ ஆஸ் யூஷுவல் பழைய இது பார்த்தோம் இல்லையா? ஸோ மினிமைஸ் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி a பவர் n இஸ் ஈக்குவல் டு 1 பை 1 மைனஸ் a. இந்த மாடலில் இருந்தால் தான் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஆனால் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 1லேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும். சரியா? ஸோ we convert the variables. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா let m equal to minus n அப்படின்னு நான் வேரியபிளை சேஞ்ச் பண்ணுறேன். m equal to minus n. ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா என்னோட லிமிட்ஸும் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். என்னங்கிறதுலாம் இப்போ m-ஆ மாறும். ஸோ லிமிட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ when m when n equal to minus 1, m equal to m ங்கிறது என்னது? m is minus n. So minus n is minus 1. So equal to 1. ரைட்டா? ஸோ அடுத்து இங்கே அப்பர் லிமிட்டும் n-ல தான் இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ணணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் m-க்கு மாற்றணும். ஸோ when n is equal to minus infinity, m is equal to minus n. So minus of n-ங்கிறது இங்கே என்னன்னா infinity. So minus into minus plus. So it becomes infinity. So இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா லிமிட்ஸ் வந்து -1ல இருந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு பதில் 1ல இருந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு மாறிடுச்சு.
சரியா? ஸோ இதிலிருந்து நம்ம இன்னும் பண்ணிக்கலாம் அப்படின்னா n is equal to minus m அப்படின்னு ஒரு வேரியபிள்ஸ் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ x of z is equal to summation வேரியபிள்ஸ்லாம் இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. n-க்கு பதில் m நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ summation m equal to 1 to infinity minus b power n b n-ங்கிறது minus m. ஸோ b power n-க்கு பதில் I need to use b power minus m multiplied by z power minus n is m. ஓகே சார். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். சரியா? ஸோ நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும்னா a பவர் n வேணும். ஸோ a பவர் சம்திங் அது எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவில் இருக்கணும். ஸோ I am simplifying it as m equal to 1 to infinity. ஸோ அந்த மைனஸை நம்ம வெளியே எடுத்துடலாம் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. ஸோ b power minus 1 z whole power m. ஸோ அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஜென்ரல் ஃபார்மேட் இஸ் 0 to infinity. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 1லேருந்து இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ a power n அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த 1 to infinity என்ன பண்ணணும்னா 0 to infinity அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரி சார், 0 to infinity எப்படி சார் கொண்டு வர்றது? 1 to infinity தான் சார் இருக்குது, 0 to infinity எப்படி சார் கொண்டு வர்றது? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் a power 0, anything power 0 is 1. ஸோ இங்கே a power 0 நம்ம எடுத்துருக்கோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா b power minus 1 z. ஸோ this power 0 is same, is equal to 1. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0 to infinity கொண்டு வர்றதுக்காக ஒரு ப்ளஸ் 1ஐயும் ஒரு மைனஸ் 1ஐயும் நான் இது கூட என்ன பண்ணிக்கிறேன், சேர்த்துக்கிறேன். ஸோ my problem becomes m equal to 0 to infinity b inverse z whole power m plus 1 minus 1 அப்படின்னு நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ இந்த ப்ளஸ் 1 நான் இது கூட சேர்த்துக்கிட்டா it becomes 0 to, சாரி இங்கே வந்து 0 இல்லை 1 தான் போட்டுக்கணும், அடுத்த ஸ்டெப்பில் தான் மாறும். ஸோ 1 to infinity அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த 1-ஐ வந்து இந்த லிமிட்ஸ் கூட சேர்த்துக்கிட்டா அப்படின்னா என்ன ஆகிடும்னா it becomes 0 to infinity-ன்னு வந்துடும். இந்த மைனஸ் 1 மட்டும் தனியாக இருக்கும், அதை நம்ம தனியாக வேல்யூவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மைனஸ். ஸோ இப்போ இதை மட்டும் பாருங்கள், இதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இதை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா a power n formula is 1 by 1 minus a. ஸோ மைனஸ். ஸோ இந்த மைனஸ் வந்து ஃபுல்லுத்துக்கும் காமன். ஸோ இங்கே பாருங்கள், இது எல்லாத்துக்குமே இந்த மைனஸ் வந்து காமன். ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் இப்படி வெளியே போட்டுட்டு இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஒரு ஸ்டெப் எழுதிடலாம் இதுக்கு, ஈக்குவல் டு இங்கே மைனஸ் வந்துடும், ஃபுல் ப்ராக்கெட் சம்மேஷன் 1 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 0 டு இன்ஃபினிட்டின்னு வந்துடும், b இன்வர்ஸ் z ஹோல் பவர் m மைனஸ் 1 அப்படி வந்துடும். சரியா? ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் வந்து இந்த ஃபுல் டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இட் இஸ் நத்திங் பட் 1 டிவைடட் பை 1 மைனஸ் ஏ இங்கே என்னது b இன்வர்ஸ் z, அதுக்கப்புறம் we have 1 minus 1. சரியா? சரி சார், இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன சார் ஆகும் அப்படின்னா மைனஸ் அப்படியே இருக்கும். அடுத்து இது சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா தனியாக கூட நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இங்கே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்.
தனியாக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1 divided by 1 minus b inverse by z. இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ 1 divided by, ஸோ 1 minus b inverse, b inverse z. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா z by b ன்னு எழுதலாம். ஸோ இதை எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா 1 LCM எடுத்தா this is equal to 1 divided by b minus z by b. So I can write it as b by b minus z அப்படி நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா b divided by b minus z, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இங்கே ஒரு எல்சிஎம் கூட நம்ம எடுத்துக்கலாம். உள்ள ஒரு எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா we get வெளியே ஒரு அந்த மைனஸ் அப்படியே இருக்கும். ஸோ b denominator becomes b minus z. எல்சிஎம் எடுத்தோம்னா minus b plus z அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதை இன்னமும் நம்ம வேண்டிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆகிடும். ஸோ வெளியே ஒரு இசட் இருக்கும், இசட் டிவைடட் பை பி மைனஸ் இசட், ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் பி அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆஃப் இசட். சரியா? ஸோ மை இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இஸ் இசட் பை இசட் மைனஸ் பி. ஓகே சார். ஸோ இப்போ ஆர்ஓசி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஃபைண்ட் தி ஆர்ஓசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ஹவு டு ஃபைண்ட் ஆர்ஓசி? பி இன்வர்ஸ் இசட் லெஸ் தென் 1. சரியா? ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன ஆகும்? என்ன வரும் அப்படின்னா இசட் டிவைடட் பை பி less than 1. So modulus of z less than b. So இதை பார்த்தோம் அப்படின்னா z is less than b அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம கிராஃபிக்கலாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சார் கிராஃபிக்கலாக சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வீக்கெண்ட் போன தடவை சொன்ன மாதிரியே ஒரு ஆக்சிஸ் போட்டு சர்க்கிள் வச்சு நம்ம சொல்லலாம். சரியா? So real axis of z, imaginary axis of z, so a, radius, so a radius over circle எடுத்திருக்கோம். So z is less than b. So a க்கு பதிலா நம்ம b யூஸ் பண்ணிக்கலாம். So b. So b ங்கிற z is less than b. So b ங்கிறது radius, அந்த z ஓட வேல்யூஸ் வந்து less than b. So less than b ன்னு சொல்லும் போது எங்க இருக்கும் அப்படின்னா it will come under the inside of the circle with radius b. Okay? Therefore ROC is lies inside the circle with radius b. So ROC எங்க இருக்கும் அப்படின்னா b ங்கிற சர்க்கிள் b ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளுக்கு இன்சைடு ஃபுல்லா ROC அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். சரியா? ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா போன இதுலயும் ஸோ காசல் சீக்வன்ஸ்னா அவுட் சைட் சர்க்கிள், இதே ஆன்டி காசல் அப்படின்னா லைஸ் இன்சைட் தி சர்க்கிள் அப்படிங்கிறது இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே சார்.
வேறு என்ன சார் இருக்குது? அடுத்து வந்து we have ROC and stability. ஸோ ROC and stability பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஸ்டெபிலிட்டி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ h of z is Bibo stable if and only if ROC for h of z contains unit circle. சரி சார், இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன சார் சொல்கிறாங்க? ஸோ ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த சிஸ்டத்துக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சிஸ்டம் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ சிஸ்டம் ஃபங்க்ஷனுங்கிறது ஒன்றும் கிடையாது, இட் இஸ் நத்திங் பட் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த சிஸ்டத்துக்கு இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சி ஆர்ஓசி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்ஓசி கண்டுபிடிக்கும் போது ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இன்சைட் தி சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா, இன்சைட் தி யூனிட் சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஸ்டேபிள். அவுட்சைட் தி யூனிட் சர்க்கிள் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன் இஸ், ஒரு சிஸ்டம் இருக்குது சார். ஓகேவா? ஸோ ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டம்க்கு என்ன பண்ணணும்னா we need to take z transform. ஸோ z transform கண்டுபிடிச்சா நமக்கு h of z கிடைச்சிடும், இல்லை x of z, y of z எது வேணால் இருக்கலாம். ஸோ z transform நம்ம கண்டுபிடிக்கணும். z transform கண்டுபிடிச்சி you find ROC. ரைட்டா? ஸோ ROC கண்டுபிடிக்கும் போது ROC எங்கே இருக்கணும் அப்படின்னா இன்சைட் தி யூனிட் சர்க்கிள். ஸோ யூனிட் சர்க்கிள்னு சொல்லும் போது ரேடியஸ் 1. ஓகேவா? ஸோ என்னோட ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த சர்க்கிளுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? இந்த சர்க்கிளுக்குள்ளே ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்துச்சு அப்படின்னா, ஸோ சர்க்கிளுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா ஸ்டேபிள். ஸோ அவுட் சைட்னா அன்ஸ்டேபிள். இதுதான் சார் கன்க்ளூஷன். சரியா? இதை தாங்க சொல்லியிருக்காங்க. ஓகே சார். சரி சார், இப்போ ஒரு இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ h of n is equal to 2 power n u of n. ஸோ கொடுத்துருக்காங்க, இது வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுப்போம். ஸோ h of z equal to summation n equal to minus infinity to plus infinity h of n z power minus n. So equal to summation n equal to minus infinity to plus infinity h of n is 2 power n u of n z power minus n. So z transform எடுங்க. So summation u of n இருக்கிறதுனால sum n equal to 0 to infinity 2 power n u of n ஓட value 1. So z power minus n. So இதை simplify பண்ணோம்னா summation n equal to 0 to infinity 2 z power minus 1 whole power n அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா a power n ஃபார்மேட்டில் இது வந்துடும். ரைட்டா? ஸோ a power n ஃபார்மேட் ஆன்சர் இஸ் 1 by 1 minus a. ஸோ 1 divided by 1 minus a is 2 z inverse. ஓகே சார், இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? ஸோ 1 divided by 1 minus 2 by z. ஸோ இதை LCM எடுத்துக்கலாம். LCM எடுத்து என்ன வரும்? z minus 2 divided by z. ஸோ z வந்து மேலே வந்துடுச்சுன்னா z divided by z minus 2 நம்ம கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் x of z. சரி சார், இதுக்கு ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்? ஹவு டு ஃபைண்ட் ROC? ஸோ ROC எங்கே எடுக்கணும் அப்படின்னா 1 by 1 minus a எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்துருக்கு இல்லையா? ஸோ இங்கே இருந்து தான் நம்ம ROC நம்ம எடுத்துப்போம். சரியா? ஸோ அவர் ROC is 2 z inverse less than 1. ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 by z less than 1. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 less than z. ஸோ இதோட டீட்டெயில்டு சொல்லணும் அப்படின்னா, கரெக்டாக சொல்லணும்னா z is greater than 2. ஸோ என்ன கிடச்சிருக்குன்னா z is greater than 2. ரைட்டா? ஸோ z அதாவது ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இஸ் greater than 2. ஸோ இதோட ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா
let this be the unit circle. ஆனால் இங்கே 2 இருக்கு இல்லையா, ஸோ 2 ரேடியஸாக வச்சு இன்னொரு சர்க்கிள் நம்ம வரையணும். ஸோ 2 ரேடியஸாக வச்சு இன்னொரு சர்க்கிள். ஸோ 2 ரேடியஸாக வச்சு another சர்க்கிள். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா z greater than 2, ரைட்டா? ஸோ என்னோட ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 2-ஐ விட அதிகமாக இருக்குது. ஸோ ரேடியஸ் 2-ஐ விட லைஸ் அவுட் சைட். ஓகேவா? ஸோ இந்த ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வந்து 1 யூனிட் சர்க்கிளுக்குள்ளே வரல. ஓகேவா? இட் டஸ் நாட் லை இன்சைட் தி யூனிட் சர்க்கிள். ஸோ டஸ் நாட் கம் இன்சைட் தி யூனிட் சர்க்கிள். ஸோ இதில் இருந்து என்ன நமக்கு கிடைக்குதுன்னா ROC டஸ் நாட் லை இன்சைட் தி யூனிட் சர்க்கிள். யூனிட் சர்க்கிளுக்குள்ள வரலை. ஸோ யூனிட் சர்க்கிளுக்கு வெளியே போகுது. ஏற்கனவே நம்ம அங்கே தானே பார்த்தோம். ஸோ யூனிட் சர்க்கிளுக்குள்ள ROC இருந்தால் இட் இஸ் ஸ்டேபிள், வெளியே இருந்துச்சுன்னா இட் இஸ் அன்ஸ்டேபிள். நமக்கு யூனிட் சர்க்கிளுக்கு வெளியே தான் வருது. தேர்ஃபோர் இட் இஸ் அன்ஸ்டேபிள். இஸ் அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் வச்சு ஸ்டெபிலிட்டியை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? சரி சார். அடுத்து இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ROC. இப்போ படித்த எல்லாத்தையும் நம்ம சைக்ளோஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ROC இஸ் ஏ ரிங் ஆர் டிஸ்க் ஷேப்டு இன் தி Z plane centered at the origin. ஸோ ரிங் ஷேப்பில் தானே ROC இருக்குது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இட் டஸ் நாட் கண்டெயின் எனி போல்ஸ். போல்ஸ் எதுவுமே ரீஜன் ஆஃப் கன்வர்ஜென்ஸில் வராது. ஓகேவா? ஸோ காசல் சீக்வன்ஸாக இருந்துச்சுன்னா ROC இஸ் என்டையர் Z plane எக்ஸப்ட் Z is equal to 0. non-causal sequence na except z equal to infinity. So இதே two-sided sequence இருந்துச்சுன்னா except z equal to 0 and z is equal to infinity. So இது எல்லாமே நம்ம ஒரு ப்ராப்ளமாக பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதாங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து infinite durationல, ஸோ infinite durationல two-sided sequence இருந்துச்சு அப்படின்னா consists of a ring in the z plane bounded on the interior and exterior by a pole not containing any poles. இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து ROC contains the unit circle. ROCல யூனிட் சர்க்கிள் இருந்தால் it is stable. ROC must be a connected region. ஒரு closed connected region-ஆக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 6th பாயிண்ட்ல என்ன சார் சொல்கிறாங்க, இதே வந்து டூ சைடட் சீக்வன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படின்னா a power n u of n plus b power n u of minus n minus 1 இந்த மாதிரி டூ சைடட் சீக்வன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் ROC எப்படி வரும் அப்படின்னா இவரோட எஃபெக்ட் ஒரு ரிங் வரும், இவரோட எஃபெக்ட் வந்து இன்னொரு ரிங் வரும். ஸோ ROC எங்கே இருக்குன்னா இந்த ரெண்டு ரிங்குக்கு நடுவில் ROC வரும். ஓகேவா? ஸோ இதுதாங்க சொல்லியிருக்காங்க. Z plane bounded on the interior and exterior by a pole not containing any poles. சரியா? So these are the properties of ROC. ஓகே சார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்ஃபினைட் டியூரேஷன் சீக்வன்ஸுக்கு எப்படி ROC கண்டுபிடிக்கிறது, எப்படி ரீஜியன் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ROC நம்ம பார்க்கணும். சரி சார். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் Z ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம பார்க்க போகிறோம். Thank you friends.